விவசாயிகளின் நலன் காத்திட விவசாய விளைபொருட்களுக்கு நியாயமான விலை நிர்ணயம் செய்வதற்கான வழிவகைகளை ஏற்படுத்துவது, விவசாய தொழிலை நவீன காலத்திற்கு ஏற்றாற்போல் மாற்றியமைத்து விவசாய தொழிலுக்கு முழு பாதுகாப்பான நிலையை உருவாக்குவது, விவசாய சம்பந்தமான அனைத்து பொருட்களும் மானியம் வழங்கி விவசாயத்தை அபிவிருத்தி செய்து உலக நாடுகளில் நெசவு தொழில் ஏற்பட்டுள்ள கடும் போட்டியை மனதில் கொண்டு நெசவு தொழிலை நவீனமயமாக்கி நசிந்து வரும் நெசவு தொழிலையும் நெசவாளர்களின் நலன் காத்திட புதிய திட்டங்கள் தீட்டப்பட்டு நெசவு தொழிலின் வளர்ச்சிக்கு பாடுபடுவது, தொழிலாளர்கள் நலன் காத்திட அவர்களின் பணிக்குழு பாதுகாப்பும் வேலைக்கு ஏற்ற ஊதியமும் அவர்கள் குடும்பத்தின் நலனை காத்திடவும் மீனவர்களை காத்திடவும் எங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கொள்கையாகும். விவசாயிகள் உடனே பாராட்டுக்கலாம். யாருக்கு? தஞ்சாவூர். அவன் செத்துக்கிட்டு இருக்கான். விவசாயிகள் கூட தமிழ்நாடு விவசாயிகள் இதுல டெல்டா மாவட்டத்துக்கு போதான். ஏன்னா இவங்க அறிவிச்சாங்க. இவங்க மந்திரிகள்லாம் சுற்றுப்பயணம் டூர் தானே போறாங்க. சுற்றுப்பயணம் டூர் தானே. அவங்க வந்து பாதிச்ச பயிரை பார்க்கலாம். அப்படியே நடந்து போறது. இவங்களுக்கு ஒன்னும் தெரியாது. என்னடா பயிர் வாடி இருக்குன்னு சொன்னாதான் பயிர் வாடி இருக்குன்னு சொன்னா இவங்க தான் ஒரு உழவர்கள் நண்பர்கள்னு ஒருத்தங்க இருக்க. அவங்ககிட்ட கேட்கலாம். பல நான் அதான் முதலே கேட்டேன். என்னுடைய தொகுதிக்கான இதுக்கு போகும்போது நான் கேட்டேன், நீங்க 15,000 ரூபான்னு சொல்லிருக்கீங்க, 15,000 ரூபாய் எப்படி கொடுக்கறீங்க? ஓட்டு போடுறதுக்கு உரிமை இருக்கு, கேள்வி கேட்க உரிமை இல்லையா? தப்ப தட்டி கேட்க கூடாதா?